மாவு அரைக்க போகிறேன். இட்லி மாவு, தோசை மாவு. 1.25 டம்ளர் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஊறி எடுத்து அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஊறினா கூட போதும். அரை மணி நேரம் ஊறினாலும் போதும். இப்போ அரைச்சிடலாம். முதல்ல உளுந்த இது 4 மணி நேரம் ஊறணும். இட்லி ரைஸு முங்குற அளவு தண்ணி ஊற்றாச்சு. முதல்ல உளுந்த அரைச்சிட்டு அப்புறம் அரிசி அரைக்கலாம். கிரைண்டர் நம்ம ஆன் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு சுற்ற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உளுந்த போட்டுடலாம். கிரைண்டர் ஓடின்னு மசியட்டும். அப்பப்போ கொஞ்சம் தண்ணி தெளிக்கணும். ஒரேடி தண்ணி விடக்கூடாது. எவ்வளோ தண்ணி தேவையோ அப்படி தான் விடலாம். மூடி வச்சிடலாம். அப்படி மசிஞ்சுட்டே இருக்கும்போது ஓரம்லாம் உளுந்து இருக்கும். நல்லா கிளறி விட்டு வேணுங்கிற தண்ணி விட்டுட்டு அப்புறம் மூடி வச்சிடலாம். உப்பு கடைசியில் தான் போடுவேன். சாத்திரத்தில் தான் இப்போ துளி போடுவேன். இது மாதிரி திறந்துட்டு உளுந்தெல்லாம் ஒன்றா சேர்த்து தண்ணி விட்டுட்டு வேணுங்கிற தண்ணி விட்டு அரைச்சிடலாம். இப்போ திருப்பியும் எடுத்து பார்த்துட்டு வேணுங்கிற அளவு தண்ணியை விட்டுட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி விட்டாச்சு, கிளறி விட்டாச்சு. உளுந்து மேலே இருக்கிறத மூடி வச்சிடலாம். ஒவ்வொரு வாட்டி ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா ஆன் பண்ணுங்க. இல்லைனா அது இதாக ஷாக் அடிக்கிற மாதிரி. ஷாக் அடிக்காது, இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம கரண்ட் இதில். இப்போ திறந்து பார்த்துட்டு வேணுங்கிற தண்ணியை விட்டுட்டு உளுந்த ஒன்றா சேர்த்துடலாம். 3/4 மணி நேரமாக அது ஆகும் அரைக்கிறதுக்கு. எனக்கு அரை மணி நேரத்தில் 3/4 மணி நேரம் தான் நல்லா தோசை இட்லி நல்லா வரும். பாத்திரம் கிளறி விட்டு தண்ணி விட்டுட்டு அப்புறமா மூடி வச்சுடலாம். 5 நிமிஷம் திருப்பி அரைக்கலாம். சேம் உளுந்தாக யூஸ் பண்ணுறேன். நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு. என்னதான் திருப்பி நம்ம உள்ளே தள்ளிட்டு தண்ணி விட்டு அரைச்சா கூட இந்த மாதிரி உளுந்து தேங்கும் மேலே கொஞ்சோன்ற ஒட்டின்னு இருக்கும். அதை எடுத்து அரிசி அரைக்கும் போது அரைச்சிடுவேன். மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் திருப்பி அரைச்சிட்டு அப்புறம் அரிசியை போடலாம். 1/4 மணி நேரம் உளுந்து அரைச்சாச்சு. மேலாக உளுந்து தங்கினதுனா எடுத்துகிட்டு அரிசியோடு சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ உளுந்து அரிசியை போடலாம். இப்போ உளுந்து உளுந்து அரைச்சி எடுத்தாச்சு. அரிசியை போட்டிருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான சாத்திரத்துக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டேன். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி விட்டு ஒன்றா சேர்ந்து உளுந்தையும் போட்டுட்டு அப்புறமா கரகரன்னு எடுத்துடலாம் இட்லிக்கு. அப்புறம் தோசைக்கு எடுக்கலாம். நைஸாக அரைச்சி ஓரளவுக்கு மசிஞ்சு வருது. உளுந்த மாதிரி அடிக்கடி 5-6 வாட்டிலாம் திறந்து பார்க்க வேண்டாம். 2 மணி திறந்து பார்த்துட்டு வேணுங்கிற அளவு தண்ணியை விட்டுட்டு அப்புறம் அரைச்சிட்டு அப்புறம் உளுந்தை போட்டுடலாம். அரிசி ஓரளவுக்கு கரகரன்னு அரைச்சோன்னே உளுந்தை போட்டு அரைச்சதை இந்த ஸ்பூனில் 4.5 ஸ்பூன் உப்பு போட்டு தேவையான போட்டு கலந்துக்கலாம். இப்போ இட்லிக்கு கரகரன்னு எடுத்துடலாம். அப்புறம் தோசை நைஸாக அரைக்கலாம். பதமாக நல்லா மசிஞ்சு கொடுத்த இட்லிக்கு தேவையானது. இட்லிக்கு தேவையான மாவு எடுத்துடலாம். அரிசியும் அரைச்ச அரிசி மாவும் உளுந்தும் ஒன்றா சேர்ந்து அரைச்சாச்சு. இட்லிக்கு எடுத்துடலாம். அப்புறம் மாவை பாக்கி இருக்கிற மாவை தோசைக்கு அரைச்சிடலாம். நைஸு இது கரகரன்னு இருக்கும்போது எடுத்தோம்னா இட்லி பதமாக நல்லா வரும். நான் தேவையானதை எடுத்து வச்சுருக்கேன். அரைக்க கொஞ்சம் மேலே இருக்குது. பாத்திரம் பொங்கினோன்னா காமிக்கிறேன். முக்கால்வாசிக்கு இந்த கோடுக்கிட்ட வந்துடும் பாருங்கள். இப்போ தோசைக்கு நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இது கரகரன்னு எடுத்திருக்கேன். தேவையான அளவு எப்படி வேணுமோ. தோசைக்கு எப்படி பதமாக நைஸ் ஆகணுமோ அப்படி ஆகிடுத்து. இப்போ எடுத்துடலாம் மாவு. ரெண்டு அரைச்சோன்னா அது ஒட்டின்னு இருக்கிறத வேஸ்ட் பண்ணாமல் தண்ணி விட்டு ஒரு சுற்றிட்டு நம்ம எடுத்து வச்ச தோசை மாவில் ஊற்றிடலாம். தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் தோசை மாவில் விட்டுடலாம். எப்படி இருந்தாலும் அந்த இட்லி மாதிரி கெட்டியாக பண்ண மாட்டோம். தோசை கொஞ்சம் கலரை தான் பண்ணோம். இதில் விட்டுட்டு பண்ணிட்டோம்னா தண்ணியும் வேஸ்ட் ஆகாது. நம்ம பதமாக ரெடியாகவும் ஆகிடும். மாவு ரெடி ஆகிடுது. இது 4 மணி நேரம் வெளியில் வச்சுட்டு அப்புறமா நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். பார்த்து நடுவில் பார்த்துக்க போகிறேன்னா கொஞ்சம் அளவு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பொங்காமல் இருக்கிறதா பார்த்துட்டு இட்லிக்காக நான் பொங்க வைப்பேன். இது கொஞ்சம் 4 மணி நேரம் வெளியில் வச்சு கொஞ்சம் சாஃப்டாகிறதுக்கோசரம் வச்சுட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நான் 1 மணிக்கு அரைச்ச மாவு 8:30 மணி ஆகிறது. இன்னும் பொங்கலை பொங்கின அப்புறம் காமிக்கிறேன். இட்லி மாவு பொங்கலை. தோசை மாவு தான் நான் ரொம்ப பொங்க வைக்க மாட்டேன். இல்லை 5:30 மணிக்கு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ 6 தோசைக்கு மாவு எடுத்தேன். 2 பேருக்கு வைக்கிறதுக்கு. பொங்கின அப்புறம் காமிக்கிறேன். மாவு அரைச்சோம்ல தோசை வத்தாச்சு. தோசை இன்னொரு தோசையும் வத்தாச்சு. பட்டு பட்டாக சூப்பராக கிறிஸ்பான தோசை ரெடியாக இருக்குது. நான் கிறிஸ்பி தோசை ரெடி ஆகிடுது. நான் அளந்து காமிச்சபடி 4க்கு 1.25 4 இட்லி ரைஸ்க்கு 1.25 உளுந்து அது மாதிரி போட்டு அரைச்சினா பட்டு தோசையும் இட்லி நல்லா வரும். கிறிஸ்பி தோசையோட மத்தியானம் சாம்பாரும் பூசணிக்காய் சாம்பாரும் இதுவும் தக்காளி வதக்கலோடு தொட்டுன்னு சாப்பிட்லாம். கேட்ரிங்கில் தான் வாங்கினேன். நான் மந்தவெளியில் இருக்கேன். கோதுமா கேட்ரிங்கில் இருக்குது. சூப்பராக இருக்கும். சாம்பார் ரசம் கறி கூட்டு என்றைக்காவது வாங்கிப்போம் ஒரு சேஞ்சுக்கு. 1.5 கரைச்ச மாவு இட்லி மாவு பாருங்கள். இப்போ கொஞ்சம் பொங்கி வந்திருக்கு. புளிச்ச வாசனை வருது. 1.5 கரைச்சது 9:45 தான் பொங்கி இருக்குது.